தலைவர் விஜய் டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணிக்கு போக போறாரு, தலைவர் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, அவரை வளைச்சு போட பாக்குறாங்க அப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. ஊடகங்கள்ல விவாதமும் பண்ணாங்க, சோசியல் மீடியாவிலையும் பரப்பி விட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு மேலேயும் போய் பவன் கல்யாண் அவர்கள் தலைவர் விஜயை சந்திச்சாரு, பேசினாரு அப்படின்னு ஒரு வதந்தியையும் பரப்புனாங்க. அதுக்கு பவன் கல்யாண் அவர்களே தெளிவா பதில் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களை சந்திச்சு 20-25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் அவரை என்டிஏ கூட்டணிக்கு வர சொன்னதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கிறதே எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. முக்கியமா தலைவர் விஜய் பிளாக் ட்ரெஸ்ல மாசா சிபிஐ விசாரணைக்கு போனாரு. அங்க இருந்து மாசா ஒரு என்ட்ரியை கொடுத்து டெல்லி சிபிஐ வாசல்லையே பிரச்சாரமும் பண்ணினாரு. அவர் பிளாக் ட்ரெஸ் போட்டு போனதுக்கு காரணமே பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான். அது எல்லாமே மக்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு போனாலே அது சம்பவம் தான். இன்னும் 45 நாளைக்கு மேல இருக்கு. எவ்வளவு வதந்தினாலும் பரப்புங்க. தலைவர் விஜய் ஊர் ஊரா வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் வந்த பண்டிகையிலேயே தலைவர் விஜயோட இந்த தேர்தல் பண்டிகை தான் இனி 45 நாள் திருவிழாவா இருக்க போகுது. நீங்க பண்டிகையை கொண்டாட ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தாவேகா